ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. மழை நேரத்தில் ஒரு சிம்பிளாக ரசம் இல்லை கிள்ளி போட்ட சாம்பார்லாம் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் தொக்கு செஞ்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்க முக்கியமாக கேட்டு வாங்கி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாகவே இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி சிக்கன் தொக்கு செய்கிறதுக்கு 1/2 கிலோ நான் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் போன்லெஸ் சிக்கன், போன் சிக்கன் எதில் வேணாலும் செய்யலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காரம் இருக்காது, ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு ஒரு 1/2 கப் அளவு நல்லா புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. அதாவது ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது தயிர். கையால் இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சி விட்ட பிறகு 1/2 மணி நேரம் மூடி போட்டு இதை ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது 15 நிமிஷம் அல்லது 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடான பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2-3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரியிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எப்பவுமே தொக்குக்கும் சரி கிரேவிக்கும் சரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா சுருங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சுருங்கி வரணும். இப்போ இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்ட பிறகு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போன பிறகு ஒரு 4 பச்சை மிளகாவை கட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு முறை கலந்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீயில வதக்கிக்கோங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மசாலாவில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எதுவும் இதோட சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா சிக்கன் வேகும் போதே இதில் ஓரளவு தண்ணி விடும். அதனால் தொக்குக்கு எப்பவுமே நல்லா திக்காக இருக்கணும். அதனால் தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை. சப்போஸ் நீங்கள் கிரேவி பதத்துக்கு செய்கிறீங்கன்னா இதோடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் மிதமான தீயில வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா வெளியே வந்திருக்கு. இது இன்னும் கூட நல்லா திக்காக மாறும். சிக்கன் அது பாதி அளவு தான் இப்போ வெந்திருக்கும். இந்த மாதிரி இடையில நல்லா கலந்துக்கோங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. மறுபடியும் மூடி போட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ மிதமான தீயில சிக்கன் ஒரு 10 நிமிஷம் போல் வெந்துட்டுருக்கு. இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா குறைஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை நல்லா அடிப்பிடிக்காத அளவு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சிக்கன் எடுத்து ஒரு டீஸ்பூனில் நசுக்கி பாருங்கள். நல்லா சாஃப்டாக நசுங்கி வரணும். இந்த அளவுக்கு வெந்திருக்குன்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் சிக்கன் நல்லா ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிதமான தீயில வேக வச்சுக்கோங்க. பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி விட்டுடுறேன். இப்போ இது வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நான் வெளியே எடுத்துட்டேன். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா திக்காக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.